ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக உங்களை சபையாராய் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 3 நாள் 3 வித்தியாசமான சிருஷ்டிப்புகளை குறித்தும் அதோடைய அதிசயங்களை குறித்தும் நம்ம பார்த்தோம். முதல் நாள் இருள் வெளிச்சமாய் மாறிச்சு. 2வது நாள் வானம் உருவானது. 3வது நாள் வெட்டாந்தரை உருவானது. இன்னைக்கு 4வது நாள். அப்போது 4வது நாள் சிருஷ்டிப்பு என்னன்னு பார்த்துடலாமா? 4வது நாளில் ஆண்டவுடைய சிருஷ்டிப்பு ரொம்ப மகிமையானது. 3 நாள் நம்ம 3 வித்தியாசப்பட்ட காரியங்களை பார்த்தோம். இந்த 3 நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 4வது நாளில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். இப்போ ஆண்டவர் இரவையும் வெளிச்சத்தையும் தனித்தனியாக பிரித்து இப்போ இரவுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் கொண்டு வந்துட்டார். ஆனால் இதை ஆள்வதற்கு, வித்தியாசம் உண்டு பண்ணுவதற்கு, அடையாளம் காட்டுவதற்கு, நாட்களை குறிப்பதற்கு ஆண்டவர் இப்போ 2 சுடர்களை உருவாக்குகிறார். ஒன்று பெரிய சுடர், இன்னொன்று சிறிய சுடர், இல்லையா? சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் படைக்கிறார், உருவாக்குகிறார். இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இந்த 4வது நாளில் இந்த ரெண்டு சுடர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1:17 இப்படியாய் சொல்லுகிறது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு, பூமியின் மேல் பிரகாசிக்கவும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கார். இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில் 1வது நாள் இருளை நீக்கி வெளிச்சமாக மாற்றினார். நமக்கு பிரீத்திங் ஸ்பேஸ், வானம் என்கிற ஆகாய விரிவை கொடுத்தாரு. வெட்டாந்தரை உருவாக்கினார். வெட்டாந்தரையில் புல், அதோடைய ஜாதியின்படி புல்லையும் பூண்டுகளையும் விளைவிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் 3வது நாளில் உருவாக்கி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 4வது நாள் சூரியனையும் சந்திரனையும் சுடர்களை உண்டாக்கினார். அப்போது இந்த 4வது நாள் ஆண்டவர் விரும்புகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற மகிமை என்ன அப்படின்னா, இந்த 4வது நாளில் உங்களை ஒரு சுடராக மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 4வது நாளில் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் என் லைஃப் அப்படின்ற ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே உங்களோட லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுடைய லைஃப் சர்க்கிளை, உங்களோட லைஃப் பார்டரை ஆண்டவர் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள், நான், என் குடும்பம் அப்படின்ற ஒரு மனநிலைமையிலிருந்து ஏசப்பா உங்களை இன்றைக்கி மாற்ற போகிறார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. ஏன் அப்படின்னா, உங்களை காலங்களை காண்பிக்கும்படிக்கு, அடையாளங்களை காண்பிக்கும்படிக்கு, இந்த உலகம் எங்கும் சாட்சியாக எழும்பும்படிக்கு ஒளியாய் உங்களை மாற்றியிருக்கிறார். அதுதான் மத்தேயு 5வது அதிகாரத்துடைய 14வது வசனம், 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பார்த்தீங்களா? there is a divine purpose for your life. நான் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைங்க குடும்பம்னே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. இந்த உலகத்தில், பூமியில் ஆண்டவர் நம்மளை படைச்சது ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு பர்பஸ் கொடுத்தார்ல, நீங்கள் பூமிக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படிக்கு, ஒளி கொடுக்கும்படிக்கு, இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஏசப்பா கையில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, அந்த சூரியனை மாதிரி, சந்திரனை மாதிரி உங்களுடைய பர்பஸ் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களோட லைஃப் சர்க்கிள் சின்னதாக இருக்கவே இருக்காது. உங்களோட லைஃப் சைக்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை கொண்டு சாட்சி ஆண்டவர் நிறுத்துவார். உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகளை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுக்கு நேராக நடத்தப்படுவாங்க. உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இன்றைக்கி உங்களை வெளிச்சமாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உங்களை வைக்க போகிறாரு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.